ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் வாய்ஸ் ஓவர். நான் உங்களுக்கு சொல்ல இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்பிரிட் ஃபேமிலியோட அடுத்த இந்த வீடியோ பார்க்க போறோம். அண்ட் தென் உங்களுக்கு டவுட் வரல, என்னடா போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அண்ட் தென் இதை போறியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்குதா இந்த மாதிரி பிடிக்குதான்னு சுத்தமா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் இது நிறைய பேர் வந்து கேட்கறீங்க, ஆனா வியூஸ் போக மாட்டேங்குது. அண்ட் தென் சப்போர்ட் கிடைக்குது, ஆனா வியூஸ் போக மாட்டேங்குது. அண்ட் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் திருப்பி வந்து இது போட ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்கு மேல வந்து நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்கன்னு சத்தியமா வந்து புரியல ஃப்ரெண்ட்ஸ். வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு தெரியல. நான் எதுக்கு வந்து மெயினா எது நீங்க வந்து நிறைய பார்க்கணும்னு சொல்லி பாக்குறேன்னா வந்து எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 500 வந்து 800 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வியூஸ் போகணும் அப்படி சொல்லி தான் நான் வந்து பாக்குறேன். எனக்கு அது ஒரு மாசத்துக்குள்ள போகணும். அண்ட் நான் அதை ஒரு எய்மோடு சுத்திட்டு இருக்கேன். அண்ட் அதான் உங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி அது போனா அது பிடிக்கல இதுதான் வேணுங்கிறீங்க. எனக்கு அதனால ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே, நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் எனக்கு என்ன பண்ண தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஏதோ ஐடியா இருந்தா எனக்கு வந்து இது வேண்டாம் ப்ரோ அது வேணும்னு சொல்லி வந்து ஓரளவுக்கு ஒரு ஓட்டிங் மாதிரி கொஞ்சம் பண்ணி விடுங்களே. எனக்கு இது ஓகே ப்ரோ, நீங்க பண்ணுங்க நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு தன்னம்பிக்கையாச்சும் கொடுங்க. எனக்கு அப்பதான் வந்து வீடியோ போட தோணும். சரி, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க சொல்றீங்கன்னா ஸ்பிரிட் ஃபேமிலியா அடுத்த இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க செகண்ட் வீடியோல போயிட்டு ஃபுல் டீட்டெயில வந்து பார்க்கலாம். வீடியோட ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ஹீரோ சொல்றா, ஓகே வேற லெவல்ல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க பார்த்தா ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் வந்து நிறைய வளர்ந்து கிடக்கு. அண்ட் தென் அதை பார்க்கும்போது வேர்ல நல்லா வந்து உள்ள போய் அந்த கொடிகள்லாம் நல்லா பறந்து நல்லா வந்து வளர்ந்துருக்கு. கண்டிப்பா வந்து இதுல உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பிரிட் வந்து நம்ம ஹீரோ நன்றி சொல்ல, தலைவா நீ அதெல்லாம் சொல்லலாமா, நீதான் வந்து எல்லாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு பதில் நான் வந்து சொல்ல. அப்பதான் வந்து நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம வளர்ந்தா கண்டிப்பா வந்து A+ அளவுக்கு வந்து வளர்ந்துரும் அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் அவ வந்து ஐயோ அவ அப்படின்னு சொல்லி வந்து அவ பயங்கரமா கத்த. அப்ப நம்ம ஹீரோ என்ன ஆச்சு அவ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அறக்க பறக்க போய் பார்த்தா அவ உட்காந்து அழுது, அவ அங்க பாரு அவ என்னவா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பதட்டமா சொல்ல, அங்க பார்த்தா வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்க வந்து ஏதோ வந்து கடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இது ஏதோ வந்து ஒரு விலங்கு செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ வந்து அவன் மேல சாஞ்சுக்கிட்டு ஐயோ என்ன ஆச்சு அவ அப்படின்னு சொல்லிட்டு அது உட்காந்து கதறி கதறி அழுகுற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு இதை பார்க்கும் போது அப்படி என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. நானும் சின்ன வயசுல இப்ப எல்லாம் வந்து வளர்த்திட்டு இருக்கும் போது ஏதோ விலங்கு சாப்பிட்டுச்சுன்னா நானும் உட்காந்து கதறி கதறி அழுவேன், பார்க்க அது அப்படியே என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவ்வா பார்த்து நினைக்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றா, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது வந்து நம்ம பாத்துக்கலாம் ஒன்னும் இல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு புதர் வந்து அசைக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு என்னாச்சு என்ன ஒரு புதர் அசையுது, அவ நீ வந்து கொஞ்சம் பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளை தள்ளி வச்சிட்டு இருக்க. அண்ட் அப்பதான் வந்து அங்கிருந்து ஒரு குதிச்சு வருது. அண்ட் தென் அது பார்க்க வந்து ஒரு ரேபிட் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் கேட்கறா என்னடா அது அப்படி சொல்லி பார்க்கும்போது அண்ட் தென் அது வந்து பேசுது, இங்க வந்து வராத அப்படி சொல்லி வந்து அதுவும் பேசும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து புரியல, எப்படி இது வந்து பேசுறதுன்னு ரேபிட்டான்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இல்ல இது ஒரு மான்ஸ்டர், இது எப்படி இங்க இருக்கு எனக்கு புரியலையே, இது டென்ஷன்ல தானே இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அண்ட் இது எப்படி வந்து மான்ஸ்டர் சொல்லி வந்து கன்ஃபார்மா சொல்றேன்னா வந்து இந்த தலையில வந்து கொம்பு இருந்திருக்கு, அது உடஞ்சிருந்தாலும் வந்து அது இருந்ததுக்கான அடையாளம் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பா இது ஒரு மான்ஸ்டரா தான் இருக்கும். நான் இது வந்து ஹண்டர்ஸோட கைடு புக்ல வந்து நான் பார்த்திருக்கேன், கண்டிப்பா வந்து இது மான்ஸ்டர் தான் அப்படி சொல்லும் போதே வந்து அதை திருப்பியும் பேசுது, நான் உன்னை திருப்பியும் சொல்றேன் இங்க வராத அப்படி சொல்லி வந்து அது எச்சரிக்கையா சொல்ல, சரி ஓகே இது ஒரு மான்ஸ்டரா இருக்கட்டும், பட் ஆனா இது பேசுறது எப்படி எனக்கு புரியுது, ஒருவேளை என்கிட்ட வந்து இந்த லைஃப் ஸ்டாக் ஸ்கில் இருக்கு, ஒருவேளை அதனால வந்து எனக்கு புரியுதோ என்னமோ, ஒருவேளை வந்து அன்னைக்கு கேட்ட அந்த ஒரு வயசு உண்மைதானே அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான். எப்படா வந்து அவன் சோளக்கரை திங்கும் போது வந்து அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அந்த கவும் வந்து அது நினைச்சிருக்கும் எனக்கு வந்து இது கொடுப்பியா அப்படி சொல்லி வந்து அதுவும் கேட்கற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விலை ஒன்னெல்லாம் வந்து அவனை கொடுப்பான்னு சொல்லி வந்து அப்ப நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் ஆனா வந்து அது அவன் கற்பனை, அது பாக்குறதுனால வந்து அது அப்படி சொல்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ நினைச்சான்னு நினைச்சிருப்பான். ஆனா வந்து உண்மையாலுமே வந்து அது பேசி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்பதான் வந்து புரியுது. ஆனா நான் என்ன நினைச்சிட்டா வந்து ஸ்பீட்டை மட்டும் தான் வந்து பேச முடியும்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து இது மாதிரி கால்நடைகள் விலங்குகள் அண்ட் தென் அவங்க கிட்டயும் நம்மளால பேச முடியுமோ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்து சாகாயிட்டு இருக்கும் போது அண்ட் அப்பதான் எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அண்ட் தென் இது வந்து இடன் ஃபார்மரோடைய ஒரு கொஸ்டா வந்து இருக்கு, நீங்க வந்து இடன் பீஸ் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்றாங்க. அண்ட் தென் நீங்க இடன் ஃபார்மர் அப்படி சொல்றது வந்து நம்ம கார்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்க சொல்றது வந்து வித்தியாசமா இருந்தாலும் அவங்க யாரும் நமக்கு வந்து சொல்லவே இல்லை. அண்ட் தென் அவங்க கொஸ்ட் கொடுக்கறது பார்த்தா கண்டிப்பா ஒரு கார்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதனால நான் வந்து கார்டனே வந்து வச்சுக்கிறேன். அண்ட் அந்த கொஸ்ட்லயே வந்து என்ன போட்டிருக்குன்னா வந்து இந்த மாதிரி இந்த ரேபிட்டுக்கு வந்து ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்கு. அண்ட் தென் இது வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, நீங்க வந்து இதை வந்து சேவ் பண்ணணும், அதோட கோல்லே வந்துட்டு நீங்க வந்து இதை சேவ் பண்ணணும், இது வந்து நீங்க வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போற. அண்ட் தென் இது ரிவார்டா வந்து இந்த ப்ரோ ஃபார்மர் வந்து உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. இது நீங்க வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டீங்கன்னா வந்து அவர் வந்து ஒன்றும் பெருசாலாம் வந்து பண்ண மாட்டாரு. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து ரொம்ப ஆபத்துல இருக்கு, அண்ட் அதனால நீங்க வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லி வந்து அது வந்து போட்டிருக்கேன். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னடா கொஸ்ட் இது அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த காடியை பிடிச்சி கண்டுபிடி திட்டுற, என்னடா இது கொஸ்ட் கொடுக்குறதா கொடுக்குற, போய் ஒரு மான்ஸ்டர் போய் பார்த்துக்க சொல்ற, இது நார்மல் லைஃப் ஸ்டைலா இருந்தா கூட வந்து நான் அப்படியே வந்து வளர்த்திருப்பேன், ஆனா வந்து இது ஒரு மான்ஸ்டர் தான், இது எப்படி
எப்படா வளர்த்துறது? இது வளர்த்தும் போது வந்து நம்ம அவாவுக்கு எது வந்து டேமேஜ் பண்ணிட்டு என்ன பண்றது? அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்றது? அண்ட் அதனால நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து நான் நிராகரிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அண்ட் தென் அவாட்டி சொல்றா, ஓகே இந்த கொஸ்டின் வேணாம் நம்ம வந்து சொல்லலாம்னு இருக்கேன். அதை நம்ம வந்து பாத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவ வந்து இல்ல வேண்டாம், அது பார்க்க பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்கறான், அப்பனா வந்து அதை நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அது பார்க்க எவ்வளவு பாவமா இருக்கு அப்படி சொல்லி அவன் சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் அது சரி இப்ப இதுக்கு நான் ஹெல்ப் பண்ண நினைச்சா கூட என்ன ஹெல்ப் பண்றது, பார்த்தா எனக்கு ஒன்னும் பேச தெரியலேன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு அண்ட் தென் அதை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இன்னொன்னு ஏதோ ஒண்ணு படுத்திருக்கு. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓஹோ இது பிரெக்னெண்டா இருக்கு அப்படி சொல்லி புரியும் போது அண்ட் அப்ப அந்த ரேபிட் சொல்லுது, ஏய் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன், நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோ காதை பிடிச்சி கடிச்சு விட்டுருவேன் அண்ட் தென் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோவை பார்த்து அதுவும் சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றேன் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இதை பார்க்கும் போதே தெரியுது இது ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கு, ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த ரேபிட் என்ன என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படி சொல்லி வந்து அந்த ரேபிட் கேட்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் இது நிலைமையை பார்க்கும் போதே தெரியுது இது வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு, கண்டிப்பா வந்து குழந்தை பார்க்கும் போது வந்து அந்த குழந்தையோட சேர்ந்து அதுவும் வந்து இறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா வந்து அது ரொம்ப கஷ்டப்படுறதுங்கிறது அது பார்த்தாவே தெரியுது, அது ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லும் போது அந்த அதுக்கும் இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லி வந்து அதுவும் பயங்கரமா ஷாக்காகும் போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றா, ஓகே நான் வந்து அது மேல கை இருக்க மாட்டேன், ஆனா வந்து இது ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கனால வந்து இது உன்னோட முடிவாவே இருக்கட்டும், நீயே வந்து சொல்லு, நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுமா ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிறது நீ தான் வந்து யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லும் போது அண்ட் தென் அது வந்து பயங்கரமா யோசிக்குது, அதை பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது, அதாலேயே வந்து சுத்தமா வந்து பொறுக்க முடியல, நான் என்ன ப்ளீஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படி சொல்லி வந்து அது ரொம்ப கெஞ்சி கேட்க, ஓகே என்னால முடிச்சதை நான் செய்யறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் வேகமா வந்து வேலைய ஆரம்பிக்க, அப்படியே சாயங்கால நேரம் ஆயிடுது. ரொம்ப நேரம் கழிச்சு அப்ப நம்ம அவ வந்து காமிக்கிறாங்க, அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்த்து அப்பதான் தெரியுது குட்டிகள்லாம் வந்து நல்லா வந்து பிறந்துருச்சு அப்படி சொல்லி வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் தென் அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கறான், ஓகே குட்டிகள்லாம் நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது அவவும் சூப்பரா இருக்கு நல்லா அழகா இருக்கு அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவாவும் சொல்ல, சரி ஓகே அண்ட் அதுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவை, நீ வந்து குறுகுறுன்னு பார்த்து வந்து அதை வந்து தொந்தரவு பண்ணாத, அதனால வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே விட்டுரு அப்படி சொல்ற, அதுக்கு அவ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்ற. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எப்பயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் ஆகாது, ஆனா வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான காரணம் வந்து இதுதான், இதுக்குதான் வந்து இதனாலதான் வந்து அது பிரசவம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல போச்சு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கையில வச்சிருக்கிறான். அண்ட் தென் அந்த குட்டி ஒண்ணு வந்து இறந்துருச்சு அண்ட் தென் அது இறந்து அது அப்படியே வந்து உள்ள மாட்டினதுனாலதான் வந்து இவ்வளவு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு, இல்லைன்னா வந்து அது ஈஸியா வந்து பிறந்திருக்கும், பட் இந்த விஷயம் வந்து யாருக்கும் வந்து தெரிய வேண்டாம், தெரிஞ்சா வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும், அதனால இந்த விஷயத்த வந்து நானே வந்து பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி வந்து ஃபயர் ஸ்பிரிட்டை வந்து கூப்பிட்டு அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பலியில் கொடுக்கணும் அப்படி சொல்லி வந்து அதையும் வந்து எரிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்ப நம்ம ஹீரோ வந்து வெட்டிக்கிறான், ஓகே உன்னோட ஆத்மா வந்து சாந்தி அடிட்டும் அண்ட் தென் நல்ல இடத்துல வந்து நீ ரீஇன்கார்னேஷன் ஆகு அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோவும் சொல்ல, அண்ட் அப்படியே வந்து அந்த ரேபிட் அதாவது கியூன்னு சொல்லி வந்து அது அப்பான்னு வச்சுக்கலாமே, அந்த ரேபிட் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு வந்து நான் ஏதோ ஃபேவர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அதுவும் சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஃபேவரா அப்படி சொல்லி வந்து அது ரெண்டு பேருமே வந்து பாத்துக்கிறாங்க. அப்ப அந்த ரேபிட் சொல்லுது, சரி ஓகே என்ன நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னது ஒண்ணு சாப்பிடணுமா, என்னது பேசுற எனக்கு புரியல, இப்பதானே உன் குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு, உன்னை போய் சாப்பிட சொல்ற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ வந்து இனிமே வந்து உயிரோட இருந்து உன் குழந்தைகள்லாம் பாத்துக்கணும், நீ போயிட்டு சாகரங்கிற அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், சரி அப்ப நான் அடுத்து என்ன பண்ணட்டும் அப்படி சொல்லி அந்த அதுவும் யோசிக்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு இது முதல்ல பார்க்கும்போது வந்து ஒரு மான்ஸ்டரா இருந்துச்சு, அதனால பார்க்கவே வந்து பயங்கரமா இருந்துச்சு, ஆனா இப்ப பார்க்கும்போது அப்படி இல்ல, இது பார்க்கவே வந்து ரொம்ப வந்து ஒரு நார்மலா அனிமல் மாதிரி தான் இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்து ஹியூமன்ஸ் போலவே வந்து அதுவும் யோசிக்குது அப்படி சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நீ வந்து எதுவுமே வந்து உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல, அதுக்கு பதிலா வந்து நீ என் கூட சேர்ந்து வந்து என் கூடயே வந்து வளரு, ஐ மீன் வாழு அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோவும் கேட்க, என்னது உன் கூடயே வந்துடணுமா அப்படின்னா வந்து அந்த ஃபேவரை வந்து ஈடுகட்ட முடியுமா அப்படி சொல்லி வந்து அந்த ரேபிட்டும் கேட்க, அது கேட்ட நம்ம ஹீரோவும் கண்டிப்பா அது வந்து முடியும் அப்படி சொல்லி சொல்ல, சரி அப்படின்னா வந்து நீங்க சொல்றதுக்கோசரமே நான் அது சேர்ந்துக்கிறேன் அப்படி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ சொல்றா, ஓகே இனிமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் வந்து ஒரு கொஸ்டின் வருது, அந்த நீங்க இந்த கொஸ்டின்ல வந்து பாஸ் ஆயிட்டீங்க, அதனால வந்து இந்த ஃபார்ட்னட் வந்து லெவல் 2க்கு வந்து அப்கிரேட் ஆகுது அண்ட் அதே சமயத்துல வந்து உங்களுக்கு ஒரு புது ஃபேமிலி வந்து கிடைச்சிருச்சு, அதான் வந்து ஆன் ரேபிட், சரி இந்த ஹார்ன் அதாவது கொம்புள்ள அந்த ரேபிட்டை தான் வந்து சொன்னேன், நீங்க ஆன் ரேபிட்னா இதெல்லாம் எல்லாமே ஆன் ரேபிட்னு சொல்லி நினைச்சிடாதீங்க, அண்ட் தென் கொம்புள்ள அந்த ரேபிட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலியை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிபிகேஷன் வர, அப்ப நம்ம ஹீரோ சரி ஓகே வாங்க போலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ரேபிட் தூக்க, அப்ப அவ வந்து ரேபிட் தூக்கும் போதே நம்ம ஹீரோ சொல்றா, இல்ல நீ அப்படி தூக்காத, அது தூக்குனா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வர, அப்ப அந்த ரேபிட்டும் மைண்ட் வாய்ஸ்ல
ஐயையோ! இவன் கூட போனது நல்ல விஷயமா, கெட்ட விஷயமான்னு தெரியலையே! அப்படி சொல்லி அது நெனைக்குது. அண்ட் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு, நம்ம ஹீரோ அந்த குட்டிகள்லாம் வந்து அழகா அப்படியே தூக்கிட்டு அப்படியே வந்து ஃபார்ம்லேண்டுக்குள்ள வந்து வரான். தென் வந்த உடனே வந்து அங்க ஃபேர் இப்படியே பறந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்துட்டு, வாங்க சின்யூ அப்படி சொல்லி வந்து ஜியான்வுன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு, அப்புறம் வந்து நான் இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து வளர்ந்திருக்கு. கிராப்ஸ் மீன்ஸ் அந்த செடிகள்லாம் நல்லா வளர்ந்திருக்கு அப்படி சொல்லி வந்து அதுவும் சொல்ல, சரி ஓகே அத விடு. இப்ப வந்து நமக்கு நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்காங்க. அண்ட் தென் ஹலோ சொல்லு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அப்பதான் தெரியுது என்னது இதுல வந்து மான்ஸ்டர்ஸ் தானே அப்படி சொல்லி அதுவும் கேட்க, அதெல்லாம் நீ மான்ஸ்டர்ஸ் சொல்லாத, இனிமே வந்து அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் கால்நடை அதாவது லைஃப் ஸ்டாக்ஸ் அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி வந்து அவன் ஜாலியா விளையாடுறத பார்த்துட்டு அதுவும் பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு ஃபார்முலால இருக்கிற இன்னொரு பேஸுக்கு வந்து கூட்டு போயிட்டு ஓகே இப்போ வந்து வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றான், சரி ஓகே நீங்க வந்துதான் வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம்ல அப்படி சொல்ல, என்னது வீடா அப்படி சொல்லி வந்து அதுவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்காக நான் அந்த ஃபுட்டும் அந்த வீடும் கட்டி கொடுக்கறதுங்கிறது நார்மலான விஷயம் தானே அப்படின்னு சொல்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து எனக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்கும்னு. நீங்க வந்து என் நெஞ்ச டச் பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அந்த ரேபிட் சொல்ல, அப்பதான் வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு வீடு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்பதான் வந்து நம்ம ஹீரோ சொல்றா, எனக்கும் லைஃப் ஸ்டைல்ஸ்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அண்ட் அதனாலதான் வளர்க்குறேன். சரி ஓகே இந்த விஷயங்கள்லாம் அப்புறம் பிரச்சனை வராம இருந்தா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி ஓகே நீங்க எப்படிலாம் வந்து வாழ்வீங்க, எப்படி நீங்க வந்து ஒரு இடத்த வந்து உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க ஜஸ்ட் ஒரு குழியை தோண்டி உள்ள போய் உட்காந்துப்போம், எல்லாம் வந்து புதருக்குள்ள இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் ஓகே இவங்க நார்மலா ரேபிட் மாதிரி தான் வந்து இருக்காங்க அண்ட் அதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் எப்படி கட்டுறது, அந்த மாதிரி ஒரு குழி எப்படி நம்ம உருவாக்குறது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. அண்ட் தென் அவ உன்னால வந்து எர்த்பிரிட் எல்லாம் வந்து உன்னால வந்து உருவாக்க முடியும்ல, அண்ட் தென் அதெல்லாம் சமன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு நம்ம அவாட்ட சொல்லதான் என்னால முடியுமே அப்படி சொல்லி வந்து அதுவும் வந்து சமன் பண்ணி கூப்பிட. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறீங்க, உங்களால வந்து எர்த் வால்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியுங்களா, அந்த கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் நிறைய ஹண்ட்ரட்ஸ்லாம் வந்து பாத்திருக்கேன் அண்ட் தென் இந்த மாதிரி எர்த் ஸ்கில் வச்சிருக்கிறீங்களா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருக்காங்க அண்ட் அதனால வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும், அதனாலதான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அது இல்லாம வந்து இதுல வந்து ஃபார்மிங் மட்டுமே நான் யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் தென் இதோட உண்மையான ஸ்கில் அது கிடையாது இல்ல, அதனால வந்து இதெல்லாம் ஈஸியா வந்து பண்ணிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அண்ட் தென் அதை பார்த்தா என்னடா அது நான் நினைச்சது ஒன்னா இருக்கு இங்க நடக்கிறது ஒன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னன்னா வந்து டக்குன்னு அது மேல வரும்னு பார்த்தா அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு அதுல உடஞ்சு விழுவ. அது சரி இது என்னடா வந்து ஒரு பிரச்சனையா போச்சு, இந்த இருந்த ஸ்பீட்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு வந்து உருவாக்குன்னு பார்த்தா இப்படி ஆகுது. சரி ஓகே உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணீங்க, இட்ஸ் ஓகே பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த கல்லெல்லாம் வந்து அப்படியே கீழே விழுந்து கிடக்க. அப்ப அந்த ரேபிட்டோ ஓகே என் வீட்டை நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உட்காந்து குழி தோண்ட அந்த மண்ணுகிட்டயே, இல்ல இல்ல நீ இப்படி பண்ணினா சரிப்பட்டு வராதே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அது அப்படியே உடஞ்சு மறுபடியும் அது மேலேயே விழுவ. என்னது நான் நினைச்ச பாரு நடக்கலையே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, ஓகே ஓகே விடு இது நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா மேல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மேலெல்லாம் வந்து கொஞ்சம் மூட்டை மாதிரி வந்து கட்டணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ மண்ணெல்லாம் போட்டு அப்புறம் வந்து கீழே வந்து அப்படி குழி தோண்டணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோவை வந்து பண்ற. அப்பதான் அதுவும் பார்த்துட்டு வேற லெவல்ல பண்றீங்களே அப்படி சொல்ல, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து தொடையை விட, ஐ மீன் அப்படியே வந்து அவர் நீவி விட, அதை பார்த்து அவ இருங்க நானும் வந்து பண்றேன் அப்படி சொல்லி வந்து அவ வந்து அப்படியே வந்து நீவி விடுறா. ஐயோ இவ பண்றதை பார்த்தா வந்து என் சோலை இப்பயே முடிஞ்சிடும் போலயே, கொஞ்சம் மெதுவா பண்ணியா அப்படி சொல்ல. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா அவ கொஞ்சம் மெதுவா பண்ணு அப்பதான் வந்து அதுக்கு இதமா இருக்கும், இல்லைன்னா வந்து அது தோல்ல வந்து பிஞ்சுக்கிட்டு வந்துடும் போலயே அப்படி சொல்லி சொல்ல. அதை கேட்ட வந்து ஸ்பிரிட் வந்து நானும் பண்ணணும் போலயே எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னது நீயும் பண்றியா, சரி பண்றதான் பண்றீங்க கொஞ்சம் சாஃப்டா பண்ணுங்கப்பா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து சாஃப்டா வந்து பண்ண அதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா இப்பதான் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ரேபிட் சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே இப்ப நம்ம இது எப்படி வந்து கட்டுறது, இது எப்படி ஸ்ட்ராங்கா இப்ப கட்டி ஆகணுமே, ஒருவேளை வந்து இதுக்கு லெஜெண்டரி ஸ்பிரிட் இருக்குது இது கூப்பிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்புறம் வேண்டாங்கிறா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து ஒரு பயங்கரமான ஸ்பிரிட்டை கூப்பிட்டு அது காட்டு கடிச்சு அந்த இந்த டைம் கூப்பிட்டு வந்து கூண்டு உருவாக்க சொன்னா, என்னடா அது எனக்கு கூண்டு ஏன்னா உருவாக்க சொல்றேன் உன் தலையை புழக்க போறான்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு திட்டுற மாதிரியே வந்து நம்ம ஹீரோக்கு தோண, ஐயோ அது மட்டும் பண்ணிடவே கூடாது நம்ம வேற ஏதாவது வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே கடைசியா வந்து ஒரு மாட்டு கொட்டாய் மாதிரி ஒரு இடத்த வந்து உருவாக்கி விட்டுறாங்க. அண்ட் தென் அதுக்கு வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அப்பாடி ஒரு பெரிய பிரச்சனை முடிச்சுடா நம்ம ஹீரோ வந்து மூச்சு விட்டு முடிக்க, நம்ம தான் சந்தோஷமா இருந்தாவே இந்த உலகம் வந்து ஏத்துக்காதுல அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு நியூஸ்ல வந்திருக்கு, இந்த ஹேர் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்முலா வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அண்ட் தென் இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கிறனால வந்து இப்போதைக்கு இது வந்து ரத்து செய்யறாங்க. இதுல வந்து ஹேர் 2 அப்படி சொல்லி வந்து ஒரு புதுசான ஒரு விஷயமும் வந்து கொண்டு வந்தாங்க அண்ட் தென் அதையும் வந்து ஃபுல்லா ரத்து செய்யறாங்க. அந்த ஃபார்முலாஸே வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படி சொல்லி அதுல ரிட்டர்ன் பேக் வந்து எடுத்துக்கிறாங்க
அப்படிங்கறது கேட்டனையும் நம்ம ஹீரோவோட வாய் வந்து அப்படியே அந்த சைஸ்ல பொழந்துக்கிட்டு, என்னடா சொல்றீங்க, இது நம்பி தானடா என் பல லட்சங்களை செலவு பண்ணேன், இப்படிடா இப்படி ஆகி போச்சு, எப்படிடா நான் இப்பதான்டா வந்து ஆரம்பிச்சு விட்டேன், இப்பதான்டா வளர்ந்துச்சு, எப்படிடா நான் வந்து ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள ஒரு நஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அடுத்த நாள் அந்த ஒரு தோட்டத்துக்கு போலான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறா. ஐயோ என்னடா பண்றது, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வளர்த்தா இப்படி கடைசி நேரத்துல அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றாங்களே, இப்ப என்ன பண்றது, சரி ஓகே அதை வச்சு வேற ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்கலாம். அண்ட் தென் இப்போதைக்கு வந்து அங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பா ஈவ் வந்து நம்ம வெயிட் பண்ணுவா, அண்ட் அதனால போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போக யாரோ ஒருத்தங்க வந்து மண்டி போட்டு என்ன மன்னித்திருங்கன்னு சொல்லி வந்து சொல்ல, யாருன்னு பார்த்தா ஈவ் தான். என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோ என்னாச்சு, இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பதட்டமா கேட்க, ஆமா ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, அண்ட் தென் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம விளத்தம்ல அந்த பியூட்டி சீட்டு, அதுல இருந்து ஒரு இலையின பிச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அவ்வாடி அதுதானா, நாக்கு இது பெருசா ஏதோ ஒண்ணு ஆயிருச்சோன்னு நினைச்சேன். சரி சரி அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, ஒண்ணுதானே ஒண்ணு போனா பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு மனசுன்னு நினைக்கிறான். அதுதான் இப்போ ஒண்ணுத்துக்கு யூஸ் இல்லாம போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோவும் வந்து யோசிக்க, அதான் நீ கவலைப்படாத எல், அண்ட் தென் இப்போதைக்கு அது வந்து எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, அதுதான் ஒரு யூஸ் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் தான் காரணமா, அந்த ஒரு இலை எடுத்தனால அது எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அது இன்னும் ஃபீல் பண்ண, இல்ல 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 நீ வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்க, அண்ட் நான் அது காரணம் இல்ல அப்படி சொல்லிட்டு காலையில வந்து இந்த செய்தி நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோ வந்து சொல்ல, ஓ அப்படிதான் நடந்துருச்சா, சரி சரி, அண்ட் தென் நாக்கு இது தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அண்ட் தென் இப்ப அது வச்சிருந்து என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லி வந்து யோசிக்கும் போது, அப்ப எல்லு சொல்றா சரி ஓகே வாங்க ரேபிட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் ரேபிட்டை பார்த்தா அது பொசுன்னு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா சாக்காவா, அவன் பார்த்துட்டு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அது கூட விளையாட, அண்ட் அப்பதான் ஃபேரி சொல்றான் இந்த மாதிரி வந்து அந்த பியூட்டி சீடை கொண்டு போய் அந்த பியூட்டியோட அந்த இலையை கொண்டு போய் இதுக்கு வந்து நான் சாப்பிட கொடுத்தேன், அண்ட் தென் அதனால இது புசுன்னு வளர்ந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா சாக்காவ, அண்ட் அதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. அண்ட் தென் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இதுதான் அந்த ரேபிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சாக்காவறான். அண்ட் தென் இந்த வீடியோ நல்லாவே இருந்திருக்கும், பட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கதா என்னன்னு தெரியல, பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நானும் கொஞ்ச நாளா வந்து வீடியோ போடுறது வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் வேலைகள்லாம் ரொம்ப அதிகமா இருந்தனால நைட் நேரத்துல ரொம்ப லேட்டா வரேன், அதனால வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க முடியல. அண்ட் தென் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதே அவ்வளவு கடுப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் 2-3 ஹவர்ஸ் ஆயிருது வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்க, தூங்குறது அப்புறம் வேலைக்கு போறது இதெல்லாம் இருக்குது. என்ன பண்றது, இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு நீங்க கொஞ்சம் கூட சப்போர்ட் தர மாட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா வருது. அண்ட் தென் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க. அப்புறம் வந்து அண்டு பட்டுலாம் அதெல்லாம் ஒரு குறையா சொல்றீங்க, உங்க குறைகளை நான் ஏத்துக்கிறேன், ஆனா என்ன பண்றது, கதை புரியுது இல்ல, நீங்க கதையை பாருங்க, அதை விட்டுட்டு அதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, என்ன சொல்றது, நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன திருத்திக்க பாக்குறேன், அப்படியே வந்து உங்க சப்போர்ட்டும் கொடுங்க. சரி சரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.